வணக்கம்ண்ணா. இப்ப வந்து 5000 குட்டி வாங்கியிருக்காரு. ஆமாண்ணா. என்ன ரேட் சொல்லி என்ன ரேட் முடிச்சீங்க? அண்ணா 3500 சொன்னா 2800 முடிச்சிருக்கேண்ணா. 2800. ஆமாண்ணா. சேலம் கருப்புலயே கெடாயா பிறவையா? கெடாயிண்ணா. கெடா குட்டி. ஆமாண்ணா. பாக்குற நல்லா ஜம்முன் இருக்கு. எத்தனை மாசமான குட்டி இருக்கும்? ஆனா 1.5 மாசம் குட்டிண்ணா. மேய்ச்சல் பக்குவம்ண்ணா. மேய்ச்சல் தரோம். ஆமாண்ணா. ஒரு 10 நாள் பால் போடணும்ண்ணா. பால் போடும். ஆமாண்ணா. இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க? விற்பனையில எப்படி போகுது? ஏன்னா எத்தனை குட்டி கொண்டாந்தீங்க? ஆனா ஒரு 25 கொண்டு வரணும்ண்ணா. ஒரு 10 தானே இருக்கு. 10 தான் கைவசம் இருக்கு. சரி, ஓகே. ஐயா வணக்கம். உங்க பேரு? பொன்னிச்சாமி. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? பெருந்துறை. இதுக்கு முன்னாடி வந்து தம்பிட்டு குட்டி வாங்கிருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, ஓகே. பக்குவமா வளர்த்துங்க, பெரிய கடாய வரும். ரொம்ப நன்றிங்க ஐயா. தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. இப்ப என்ன 2 குட்டி வாங்கிட்டாங்களா? ஆமாண்ணா, வாங்கிட்டாங்கண்ணா. என்ன ரேட் சொல்லி என்ன ரேட் பிடிச்சிருக்காங்க? ஆனா ரெண்டு ஜோடி வாங்கிட்டு போறாங்கண்ணா. 2 ஜோடி வாங்கிட்டு போறாங்க. ஆமாண்ணா. எத்தனை 4 குட்டியா மொத்தம்? ஆமா, 4 குட்டிண்ணா. 3 கருப்பு, 3 சேல கருப்புனா ஒரு கண்டி செங்கனில. ஆமாண்ணா. 4 ஜன என்ன ரேட் சொல்லி என்ன ரேட் முடிச்சீங்க? 16 ரூபா சொல்லி 5 ரூபா கொடுத்தாங்கண்ணா. 5 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. எல்லாமே மேய்ச்சல் தரமா? ஆனா எல்லாமே மேய்ச்சல் தரம்ண்ணா. மேய்ச்சல் தரம். ஆமாண்ணா. சரி, ஓகே. ஆனா நீங்க எங்க இருந்து வர்றீங்க? பக்கத்துல இருந்தா வரீங்க. வெட்டி செவியூர். இதுக்கு முன்னாடி வந்து குட்டி வாங்கிருக்காருண்ணா. இப்படி குட்டி எல்லாம் நல்லா growth பெருசா வருதுங்களா? வருது. அப்ப குட்டி வேணா ஒரு சஜஷன் பண்ணிக்கலாம். நீங்க விவசாயா? உங்க பேருங்க? ராசு. ஐயா பேரு? சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டு சந்தையில பால் குட்டிகள் விலைங்கள்லாம் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து குட்டிகள் வரது கொஞ்சம் கம்மியா இருக்கிறதாவே சொல்லியிருக்காரு நம்ம குட்டிப்புலி சன் வந்து முனியப்பன். கொம்பேரிப்பட்டியில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் கொம்பேரிப்பட்டியில் இருந்து வர்றவங்க தான் வீடியோ எடுத்துருக்கோம். கொடியாட்டு குட்டிகள், அது போல பெரிய பெரிய மேய்ச்சல் தரத்துல குட்டிகள், பால் குட்டிகள் போட்டு அத்தனையுமே கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு வந்து என்ன ரேட் போகுதுன்னு பாத்திரலாம். இது வந்து வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில நடக்கிற குன்னத்தூர் ஆட்டு சந்தை. அப்படியே பதிவுக்கு போயிருவோம். வணக்கம்ண்ணா. தம்பி வணக்கம். வணக்கம். உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க. எங்க இருந்து வர்றீங்க? பேரு? நான் திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து வரேன்னா. திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து அய்யலூர் பக்கம் வந்து ஊரானூர்ல இருந்து வர்றேன். என் சொந்த ஊர் ஊரானூர். சரிங்க. இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க? என்ன ரேட்? ஒரு 25 கொண்டு வந்தேண்ணா. 25 குட்டிகள். ஒரு 7-8 வாங்கினேன். சரி, ஒரு 10 குட்டி தானே இருக்கு. 10 குட்டி தான் இருக்கு. என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் வருது? 1700 ரூபாய் ஸ்டார்ட் ஆகும்ண்ணா. 1700 இருந்து. ஆமாண்ணா. சரி, ஓகே. அப்படியே கைவசம் இருக்கிற குட்டிகள் மட்டும் பாத்திரலாமா? பாக்கலாம்ண்ணா. அப்படியே இன்னைக்கு எத்தனை குட்டிகள் கைவசம் இருக்குன்னு பாத்துருவோம். எடுத்தோன்னே பார்த்தோம்னா 3 குட்டி. 3மே பால் குட்டியா? ஆமா, 3மே பிறகு குட்டினா பால் குட்டினா. பால் குட்டி. என்ன ரேட்டுமா வருது? ஆனா 3 5,500 சொன்னா. 3 சேர்ந்து 5,500. ஆமாண்ணா. எத்தனை நாளான குட்டி இருக்குமா? ஆனா ஒரு 5 நாள் ஆன குட்டி தான். 5 நாளான குட்டி 5,500 சொல்றீங்க. ஆமாண்ணா. என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க? ஒரு 5 ரூபா கொடுத்துடலாம்ண்ணா. 5 ரூபா கொடுக்கலாம். அப்படியே கொஞ்சம் குட்டி இப்படி திரும்பி காமிங்க. 3மே பிறவை, 2 சேலம் கருப்பு, ஒரு தலைச்சேரி குட்டி. ஆமாண்ணா. சரி, ஓகேம்மா. அடுத்து அப்படியே குட்டி பாத்துக்கலாம். மூங்கில் வந்துச்சு. இது ரெண்டுமேமா? ஆனா 2 கண்ணிண்ணா. கன்னி ஆட்டுக்குட்டி. ஆமாண்ணா. 2மே கடாயா இல்ல பரவாயில்ல? ஒரு ஜோடிண்ணா. 2மே புள்ள. ஆமா, 2மே புள்ள. எத்தனை நாளான குட்டி இருக்கு? ஆனா ஒரு 5 நாள் குட்டி தானா. 5 நாளான குட்டி. ஆமாண்ணா. என்ன ரேட் சொல்றீங்க? ஆனா 3500 சொன்னேன். ரெண்டும் சேர்ந்து 3,500. ஆமாண்ணா. என்ன ரேட்னு கொடுப்பீங்க? ஆனா 3 ரூபா கொடுத்துடலாம்ண்ணா. 3 ரூபாய்னா ஃபைனல் பண்ணலாம்ண்ணா. சரி, ஓகேம்மா. அப்படியே அடுத்து பாத்திரலாம். ரெண்டு வெள்ளாட்டு குட்டி தலைச்சேரியில சேருமா? ஆமா, தலைச்சேரி கிராஸ் தான். ஒரிஜினல் இல்ல, தலைச்சேரியிலே கிராஸ். ஆமா. இது என்ன ரேட்மா வருது? ஆனா 5 ரூபா சொல்லலாம். 5 ரூபா சொல்றீங்க. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 4,700 கொடுத்துடலாம்ண்ணா. 4,700 கொடுக்கலாம். 2மே புள்ளையா? 2மே புள்ளண்ணா. 2மே புள்ள. ஆமாண்ணா. இதுலயே 2 பையனா வாங்கினா என்ன ரேட் வரும்? 2 பையனா வாங்கினா 6 ரூபா வரும்ண்ணா. 6 ரூபா வரும். ஆமாண்ணா. இது எத்தனை நாளான குட்டிமா? ஆனா ஒரு 20 நாள் இருந்து 1 மாசத்துக்கு உட்பட்ட குட்டினா. 1 மாசத்துக்குள்ளதான் இருக்கும். ஆமாண்ணா. சரி, ஓகே. இந்த மாதிரி குட்டிகள் வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்ண்ணா. சரி, இது பால் குட்டி தான். மேட்ச் வேணாலும் கிடைக்கும்ண்ணா. அது வந்து சொல்லி வைக்கணுமா? ஆமா, சொல்லணுமா? எனக்குமே சொல்லணும்ண்ணா. அடுத்து கொடியா? ஆமா, கொடியாட்டு குட்டினா. கொடி. கொடியிலே என்ன செம்போர்ல சேருமா? செம்போர் தானா. செம்போர்ல சேர்ற குட்டி. என்ன ரேட்டுமா வருது ஜோடி? ஆனா இது 7,500 சொன்னா. கிடாய் ஒண்ணு பிறவை ஒண்ணு. ஆமாண்ணா.
இது எந்த ஏரியா குட்டியில்? நான் தூத்துக்குடி பக்கம் வள்ளியூர்ல இருந்து எடுத்துறேன்னா. வள்ளியூர் பட்டியில இருந்து எடுத்ததா சந்தையில வாங்கினதா? பட்டியிலண்ணா. ஏன்னா சந்தையில வாங்கி கொண்டாந்து கொடுப்பாங்க, அதனால கேட்டேன். பட்டியில இருந்து வாங்கிட்டு வரேன். பட்டியில இருந்து எடுத்தது. ஆமாண்ணா. என்ன ரேட்டுமா சொல்றீங்க ஜோடி? 7500 சொன்னா 7 ரூபா கொடுத்தலாம்ண்ணா. 7 ரூபாய்னா ஃபைனல் பண்ணலாம். ஆமாண்ணா. சரி ஓகேம்மா, அப்படியே அடுத்து பார்த்தா. இது என்ன ஜமுனாபாரியா? ஆமா ஜமுனாபாரிண்ணா. ஜமுனாபாரியில பால் குட்டி. பால் குட்டிண்ணா. எப்படி லைனேஜா கிராஸா? இல்ல ஒரிஜினல்ண்ணா. ஒரிஜினல் லைனேஜ். ஆமாண்ணா. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பார்த்தாலே தெரியும். பியூர் செவலையில் இருக்கு. ஆமாண்ணா. என்ன ரேட் வருதுமா இது? அண்ணா நான் 3700 சொன்னேண்ணா. 3500 கொடுத்தலாம்ண்ணா. 3500 கொடுக்கலாம். ஆமாண்ணா. இது என்ன பிறவையா கடாயா? நான் பிறவை. பிறவை குட்டி. எத்தனை நாளான குட்டி? ஆனா ஒரு 5 நாளுக்குள்ளதானே இருக்கும். 5 நாளான குட்டி. ஆமாண்ணா. 3500 ஃபைனல் பண்ணலாம். ஆமாண்ணா. இதுல இந்த சைஸ் கடா குட்டி வாங்கினா என்ன ரேட் வரும்? 4500 வரும்ண்ணா. 4500. ஆமாண்ணா. அது வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? கால் பண்ணலாம்ண்ணா. இப்ப ஜமுனாபாரி வேணா முதல்ல புக் பண்ணணும் இல்ல? அல்ல சொல்லணும்ண்ணா. சொல்லியிருந்தா தான் வாங்கி வைப்பேன். சொன்னாதான் வாங்கிட்டு வருவீங்க. அப்படி காது லென்த் எல்லாம் பாத்தீங்கன்னா இது எத்தனை 5 நாள் குட்டியா? ஆமாண்ணா. 5 நாள் குட்டிக்கே கிட்டத்தட்ட ஒரு ஜான் வருது காது. ஆமா. சரி ஓகேம்மா, அப்படியே அடுத்து பாத்துடலாம். சேலம் கருப்பு. சேலம் கருப்புக்கு ஒரே குறும்பு, கையிலே சிக்க மாட்டேங்குது. ஆமா. இது என்ன ராத்திரமா சேரும்? சேலம் கருப்புண்ணா. சேலம் கருப்பு ஏதாவது மாட்டிக்கே சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். இல்ல இல்ல. சரி ஓகே. பையன் ஒண்ணு பிள்ளை ஒண்ணு ஜோடியா இருக்கா? ரெண்டும் பையன். ரெண்டுமே பையனா? ஆமாண்ணா. கவனிக்கல நானு. சரி ஓகே. இது என்ன ரேட்லாம் வருது ஜோடி? 7500 சொன்னா. 7500. ஆமா. எத்தனை நாளான குட்டி இருக்கும்? ஆனா ஒரு மாசம் குட்டினா. ஒரு மாச குட்டி 7500 சொல்றீங்க. ஆமாண்ணா. இதுலயே வந்து பிறவை ஒண்ணு கடாய் ஒண்ணு ஜோடியா வாங்கினா 6500 வரும்ண்ணா. 6500 வரும். 1000 ரூபாய் குறைச்சு தானே வரும். 1000 ரூபாய் குறைக்கல. இப்ப ஒரு மாசம் குட்டிங்கிறீங்க. ஆமாண்ணா. இதுக்கு வந்து பால் போடணுமா? ஆமா பால் தானே போடணும். மேட்ச்ல கிடைக்கும், இருந்தாலும் பால் போடணும். பால் போடணும். எத்தனை நாள் விட்டு பால் ஒரு போடணும்? 10 நாள் போடணும்ண்ணா. 10 நாள் போடணும். ஆமாண்ணா. சரி ஓகே. இது வந்து ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஆனா 7 ரூபாய் பண்ணிக்கலாம்ண்ணா. 7 ரூபாய்னா ஃபைனல் பண்ணலாம். ஆமாண்ணா. சரி ஓகேம்மா, அப்படியே அடுத்து பார்த்தா. சரிண்ணா. இது என்ன கண்ணில சேருமா? ஆமா கண்ணில தான்ண்ணா. கண்ணிதான். செங்கண்ணியா? ஆமா செங்கண்ணிண்ணா. இது என்ன ரேட் வருதுங்க? ஆனா இது 4 ரூபா வருதுண்ணா. 4 ரூபா மேய்ச்சல் தரம். மேய்ச்சல் தரம்ண்ணா. நல்ல சூட்டிப்பான குட்டியாட்டு இருக்கு. ஆமாண்ணா. பொங்கல் இப்ப முளைச்சிருச்சு. ஆமாண்ணா. கிடா குட்டி. ஆமா பிறவை குட்டி. 4 ரூபா சொன்னா. 4 ரூபா சொல்றீங்க. இதுல கிடா குட்டி வாங்கினா இந்த சைஸுக்கு 5 வரும்ண்ணா. 5 ரூபா வரும். 1000 வச்சு தானே வரும். இது வந்து எந்த ஏரியா குட்டிமா? ஆனா மதுரை பக்கம், மதுரை கிடையாது. மதுரை சைடு. ஆமாண்ணா. சரி ஓகே. சரிம்மா, அடுத்து பாத்திரலாம். அடுத்து அங்க ஒரு கண்ணி இருக்கு பாருங்க. ஓ பொட்டு குட்டியா? பொட்டா என்ன? கச்சை கட்டினா. கச்சை கட்டி. 2 கால் மட்டும் வெள்ளம் வந்திருக்கு பின்னாடி. அது வரும்னா. 2 கால் மட்டும் வந்திருக்கு. நல்ல வரப்பா இருக்கிறாங்க. காது மூலிக்காதா? ஆமா மூலிக்காதுண்ணா. மூலிக்காதோட இருக்குது. பாக்குறது நல்ல ஜம்முன்னு இருக்கு குட்டி. இது என்ன ரேட்டுமா வருது? 2300 சொன்னா. 2300. ஆமா. கடாயா பிறவையா? ஆனா பிறவை. பிறவை குட்டி. ஆமாண்ணா. இதுலயே கடா குட்டி வாங்கினா 3500 வரும்ண்ணா. 3500 வரும். ஆமாண்ணா. சரி ஓகே. இது இந்த குட்டி ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 2 ரூபாய் கொடுத்தலாம்ண்ணா. 2 ரூபாய்னா ஃபைனல் பண்ணலாம். ஆமாண்ணா. சரி ஓகேம்மா, அப்படியே அடுத்து பாத்திரலாம். கன்னி. ஆமாண்ணா. கண்ணிலேயே பிறவையா? ஆமா கண்ணிலே பிறவை. கடா குட்டி அதிகமா வர்றது இல்ல, என்ன காரணம்? கிடையில அதிகம் பிறவை கண்ணில தர மாட்டாங்கண்ணா. அதிகம் கண்ணுல காட்ட மாட்டாங்க. வெளியே சேல்ஸ் கொண்டாட மாட்டாங்க கட்டில. கண்ணிலே காட்ட மாட்டாங்கண்ணா. சரி சரி. அதிகம் போடாது. கிடாய் அதிகம் போடாது. இது இருக்கா? ஆமா. சரி இது என்ன ரேட்டுமா வருது? ஆனா 2500 சொன்னேன். 2300 கொடுத்தலாம்ண்ணா. 2300னா ஃபைனல் பண்ணலாம். இது எத்தனை நாளான குட்டி இருக்கு? ஆனா ஒரு மாசம் குட்டினா. 1 மாசமான குட்டி. ஆமாண்ணா. கால்ல கயிறு எல்லாம் கட்டி இருக்கிறீங்க. அடையாளத்து கட்டி ஆட்டுக்காரங்க அடையாளத்துக்கு 4 குட்டி போட்டா பிரிச்சு கொடுக்குறாங்கல்ல. அடையாளத்து கட்டினது. அப்ப இது எத்தனை வர்க்க குட்டி? 4 குட்டி வர்க்கண்ணா. 4 குட்டி வர்க்கத்துல 2 குட்டி 3 குட்டி வச்சுட்டாங்க. 2 குட்டி வச்சுக்கிட்டாண்ணா. 2 குட்டி வச்சுட்டு 2 குட்டி கொடுத்தாண்ணா. ஒரு குட்டி சேல்ஸ் ஆயிருக்குண்ணா. ஒரு குட்டி மட்டும் கொடுத்தாண்ணா. அது பால் பற்றாக்குறைக்கு வசரம் இந்த மாதிரி குட்டி கொடுத்துருவாங்க. 2 குட்டி தான் ஆட்டுக்கு அளவு. 4 குட்டி விடக்கூடாதுண்ணா. பால் பத்தாம போயிடும். பால் பத்தாம போயிரும்னா. பால் பத்தாம போச்சு நறுங்கி போகும் குட்டி. சின்னதா வரும் குட்டி. ஏன்னா சில பேர் கமெண்ட் என்ன பண்றாங்க, பச்சை குழந்தை குட்டி கொண்டாந்து விக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்றாங்க. அது என்ன ரீசன் சொல்லிருக்கீங்க? 4 குட்டி போட்டா 4 குட்டி அப்படியே விட்டோம்னா வேஸ்டா போயிடும். குட்டி தேராது. குட்டி தேர்றதை விட குட்டி டெத் ஆனாலும் ஆகலாம். அது வேஸ்டா போ. நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்தாலாவது அவங்க வளர்த்துக்குவாங்க. சரி ஓகே. வாங்கி சேல்ஸ் பண்றது அதனாலதான். இத கொண்டு போய் பக்குவமா பால் பெருசாயிக்கும். ஆமா அதை வாங்கி வளர்த்தாலும் ஒரு பிரயோஜனமா இருக்கும். சரி அவங்க அங்கேயே விட்டாலும் வேஸ்டா போயிடும். அதனாலதான் விக்கிறது. சரி ஓகேம்மா, அப்படியே அடுத்து பார்த்தா. சரிண்ணா. அடுத்து அந்தலே. அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க.
சரிண்ணா. என்னென்ன சந்தைக்கு போவீங்கன்னு சொல்லிருங்க. ஆனா திங்கக்கிழமை குன்னத்தூர்ண்ணா, செவ்வாய்க்கிழமை மதுரை பக்கம் வாடிப்பட்டி, புதன்கிழமை லீவுண்ணா, வியாழக்கிழமை ஒட்டஞ்சத்திரம் நம்ம திண்டுக்கல் பக்கம் ஒட்டஞ்சத்திரம், சரிங்க. வெள்ளிக்கிழமை கரூர் பக்கம் பாளையம், வெள்ளிக்கிழமை ஈவினிங் முத்தூரா? வெள்ளவில் பக்கம் முத்தூர், அப்புறம் சனிக்கிழமை நரிக்கல்பட்டி பழனி பக்கம், சரிங்க. ஞாயிற்றுக்கிழமை பரமத்தி வேலூர்ண்ணா. பரமத்தி ஆமா. திங்கக்கிழமை மறுபடியும் சரி, ஓகே. உங்க நம்பர் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிடுறோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம பதிவுகள் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு நல்ல தரமான குட்டிகளா விலை அனுசரிச்சு கொடுங்க. சரிண்ணா, ரொம்ப நன்றிமா. சரி. உங்க நம்பர் சொல்லிருங்க. 90 92 92 110 110 728. 728. ரெகுலரா யூஸ் பண்றேன். ஆமா, நான் இன்னொரு நம்பர் 97 97 51 51 97 97 47 47 92. 92. ஆமா. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். அதிகமா என்ன மாதிரி குட்டிகள் கிடைக்கும்? தரம்னு சொல்லுவாங்க, கன்னியாடு இந்த மாதிரி. கொடியாடும் கிடைக்கும், சேலம் கருப்பு அதிகம் கிடைக்கும்டா. சேலம் கொடியாடு அதே நேரா கிடைக்கும். செம்பூரை பொறுத்தவரை அதிகம் கிடைக்கும், நேரா கிடைக்கும். கரும்பூர் வேணுமோ கிடைக்காதியும். அதிகம் சேலம் கருப்பு அதிகம் சேலம் கிடைக்கும். அதுக்கப்புறம் கொடியாடு, அதுக்கப்புறம் தான் மத்த பிரீடு கன்னியாடை பொறுத்தவரை அது அதுக்கப்புறம் தான். ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. எங்களுக்காக இவ்வளவு நேரம் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி